வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் ரேஸில் முந்துவது யார்? அண்ணாமலை வெளியிட்ட தகவல். அதிர்ந்து போன அறிவாலயம். ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசுவாரு, புள்ளி விவரத்துடன் பேசுவாரு, மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற தகவலை சொல்லுவாரு. அப்படிதான் முதல்வர் ரேஸில் சீமான் இருக்கிறாங்க, அப்புறம் விஜய் இருக்கிறாங்க, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கின்றார். ஏன் முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனாலும் பாதி நாட்கள் தான் முதலமைச்சர் இருப்பார். மீதி நாட்கள் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கான எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்குது திமுக. அதனால 5 பேர் முதலமைச்சர் ரேஸில் இருக்கிறாங்க. ஆனால் யாரா முதலமைச்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் அடித்து சொல்லி இருக்கின்றார். அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ எந்த அளவுக்கு அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. அந்த மாதிரி தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டமானது அதிகரித்திருக்குது. மூளை முடுக்கெல்லாம் கிடைக்குது. பள்ளி மாணவர்கள் இருந்து வயதான பாட்டி வரைக்கும் இன்னைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதெல்லாம் எங்கிருந்து போகுது? போதைப் பொருட்களுடைய தலைநகரம் எதுவாக இருக்கிறது? ஒருவேளை டெல்லியா இருக்குமா, இல்ல மும்பையா இருக்குமா, இல்ல கல்கத்தா இருக்குமா, இல்ல சென்னையா இருக்குமா? தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் போதைப் பொருள் கிடைக்குதுன்னா அது சென்னையா தான் இருக்கணும், உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ சென்னையில எந்த இடம், எது போதைப் பொருட்களுடைய தலைநகரம்? அதை நேத்து சிந்தாதிரி பேட்டை தெருமுனை கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் அழகா வெளியிட்டு இருக்காரு. அதை கேட்டு வந்துருங்க. இத்தனை ஆண்டு காலமா கஞ்சா இருந்துச்சு இல்லைன்னு சொல்லிங்க, ஆனா இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா பள்ளிக்கூடத்துல இருக்கு, மாணவர்களுடைய பையை சோதனை போட்டீங்கன்னா பையக்குள்ள இருக்கும் அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு கஞ்சா புழக்கத்தால பெரும் குற்றங்கள் தமிழகத்திலே அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இங்க சேப்பாக்கு தெருவில் நாம் நடந்து போய் இங்க கஞ்சா புழக்க வழக்கம் எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டா கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் சொல்லுவாங்க. நீலாம் பாஷா தர்காபுரத்தில் இருக்கு, லேடிங் வில்லிங்டன் மகளிர் பள்ளி அருகில் இருக்கு, நடுக்குப்பம் பக்கத்துல இருக்கு, கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு பக்கத்துல இருக்கு, சிவராஜபுரத்தில் இருக்கு, மட்டாங்குப்பம் பக்கத்துல இருக்கு, செல்லம்மா தோட்டத்தில் இருக்கு, மஞ்சக்கோரியில் இருக்கு, பார்டர் தோட்டத்தில் இருக்கு, புதுப்பேட்டையில் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சாவுடைய தலைநகரமாக ஒரு பகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சேப்பாக்கம் பகுதி கஞ்சா புழக்கத்தினுடைய தலைநகரமாக மாறி இருக்கு. இப்போ அண்ணாமலைக்கே தெரியுது எங்கெல்லாம் கஞ்சா விற்கப்படுகிறது என்று சொல்லிட்டு. ஆனால் அண்ணாமலைக்கு தெரிந்த தகவலை பொது தளத்துல இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு. கஞ்சா விற்கின்ற இடங்கள்லாம் போய் ரைடு நடத்தி யார் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிடிக்கலாம் இல்ல, ஆனா அரசியல் ரீதியா குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் கடந்து போயிடுவாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் போய் பிடிக்க போவாங்க. ஆனால் அரசாங்கமானது ஏயா பிடிக்கிற தேர்தல் நேரத்தில் அது செய்தியா வரும், அப்புறம் வித்தவன் யாருன்னு நோண்டி பார்ப்பாங்க, அது திமுக வம்பா வந்து சேரும். இருக்கட்டும் ஐயா, இன்னும் 1 மாசம் தானே ஐயா, அதற்கு பிறகு யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க பார்த்து முடிவு கட்டணும் ஐயா, இப்ப தேவையில்லாத நோண்ட வேணாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்திலிருந்தே ஆர்டர் வரும். ஏன்னா பொதுத்தளத்துல இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சா விற்கப்படுதுன்னு சொல்லிட்டு சாதாரண பொதுமக்களுக்கு கூட தெரியுது. ஏன் பள்ளி மாணவனுக்கு கூட தெரியுது. பையில கஞ்சா எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வரான், காவல்துறைக்கு தெரியாதா? அப்ப காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னா விற்கிறது யாரா இருக்கும்? அதனால எங்கிருந்து ஆர்டர் வரணுமோ அங்கிருந்து ஆர்டர் வரும். அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்கள் தான் கஞ்சாவினுடைய தலைநகரம் அப்படின்னு சொன்னாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது. சரி, யாரு முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ விஜய்க்கு நல்ல ஆதரவு இருக்குது. புதுசா வந்திருக்கிறாரு, மாற்றத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நம்ம விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுடலாமா? தமிழகத்தை பற்றி நம்ம விஜய்க்கு என்ன தெரியும்? இப்போ காமராஜரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக தமிழகத்தை 2 முறை குறுக்கும் நெடுக்குமாக நடந்தாராம். எந்த மூலையில என்ன இருக்குது தெரிஞ்சுக்கிட்டாராம். யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண முடியும் என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாராம். மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிஞ்சுக்கிட்டார். விவசாயிகளுக்கு என்ன தேவை என்பதை புரிஞ்சுக்கிட்டார். ஒவ்வொரு மக்களுடைய தேவையும் புரிஞ்சுக்கிட்டார். சுதந்திரம் அடைந்ததிலிருந்து மக்களுடைய தேவையை புரிந்ததுனால ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்த்துக்கிட்டே வந்தாராம். அந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனை தெரியணும், நம்ம மண்ணை குறுக்க நெடுக்க நடக்கணும், பல ஆண்டு காலம் வேலை பார்க்கணும். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நீ ஆட்சி கட்டில உட்காந்துன்னு வச்சுங்களேன், பிரச்சனைகளை விரைவாக தீர்க்க முடியும். ஒண்ணுமே தெரியாம அதிகாரிகள் சொல்லுவாங்க, ஐயா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ தெரியுமா? அந்த பிரச்சனையை எப்படியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட கேட்ப. அதிகாரியை பொறுத்த வரைக்கும்
தனக்கு பிரச்சனை வராத அளவுக்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஐடியா கொடுப்பான். அதனால அதிகாரிக்கு பிரச்சனை இருக்காது, ஆனா மக்களுடைய பிரச்சனை தீர்ந்து போயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா மக்களுடைய பிரச்சனை தீர்ந்து இருக்காது. அதனால முதல்ல நீ முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்பட்டேன்னா மக்களுடைய பிரச்சனை தெரியணும், அதை தீர்ப்பதற்கான ஐடியாவும் உனக்கு தெரியணும். அதனால விஜய்க்கு இப்போ ஓட்டு போட தேவையில்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்றார். சரி, சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை குறுக்கு நெடுக்குமாக நடந்திருக்கின்றார், ஏன் அவருக்கு ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சீமானை பொறுத்த வரைக்கும் 117 பெண்கள் 117 ஆண்கள் வேட்பாளர் நிறுத்தியிருக்கின்றார். நல்ல முயற்சி தான். ஆனால் இவர் முதலமைச்சர் ஆவதற்கான என்ன கட்டமைப்பு வச்சிருக்கார்? எத்தனை ஊர்ல கிளை இருக்குது, எத்தனை ஊர்ல தொண்டர் இருக்காங்க. கொள்கை நல்லா இருந்தா மட்டும் போதுமா? ஆனா அந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்து மக்களை வாக்குகளா மாற்றுவதற்கான கட்டமைப்பு வேணுமா இல்லையா? அனுபவம் இருக்குது, அரசியல் அறிவு இருக்குது, பிரச்சனைகள் தெரிந்திருக்கிறது. ஆனா என்ன பயன்? ஒரு கிணத்து தவளை மாதிரி ஒரே இடத்துல தானே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. பரவலாக்கப்படலையே கட்சி, கீழ்மட்டம் வரைக்கும் எந்தவித கட்டமைப்பும் இல்லையே. அதெல்லாம் சீமானை பொறுத்த வரைக்கும் இது ஆசிட் டெஸ்ட் பண்ணுகின்ற களம் இல்லை. மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் சீமானை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திமுக ஆட்சி அபாய கட்டத்தை தாண்டி போயிட்டே இருக்கிறது. அதனால இந்த ஆட்சி அகற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அதனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அனுபவம் இருக்கிறது. என்ன அனுபவம் இருக்கிறது? தமிழகத்தை பார்த்திருக்கிறார். 192 தொகுதிக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துட்டார். அது மட்டும் இல்ல, 4.25 ஆண்டு ஆட்சி செய்திருக்கின்றார். அனுபவம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல் களத்திலிருந்து அரசியல் பயின்றிருக்கின்றார். அமைச்சராக இருக்கின்றார். கீழ்மட்டத்திலிருந்து கிளைச்சராலிருந்து மேல வந்திருக்கின்றார். சோ இவரை விட அனுபவசாலி யாரா இருக்க முடியும்? நம்ம ஸ்டாலின் ஐயா மாதிரி கலைஞர் அவர்களால் காப்பாற்றப்பட்டு ஒரு கோழி தன்னுடைய குஞ்சை எப்படி காப்பாற்றுமோ அப்படி காப்பாற்றி மேலே கொண்டு வரப்பட்டவர் ஸ்டாலின். ஆனால் மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியாது. அந்த பிரச்சனை அதிகாரிகள் தான் தீர்ப்பாங்க. அதனால தான் இன்னும் தமிழ்நாட்டில் பிரச்சனை அப்படியே இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தானா வளர்ந்தார், அடிபட்டார், உதப்பட்டார், மேலே வந்தார், துரோகங்களை பார்த்தார், ஏமாற்றங்களை பார்த்தார், இன்னைக்கு எழுந்து வந்திருக்கின்றார். கட்டமைப்பு இருக்குது அதிமுக கிட்ட, அதை விட பாஜக கிட்ட இன்னும் கீழ்மட்டத்தில் வெறியுடன் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால அடுத்தது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் முதலமைச்சர் வருவதற்கான தகுதி இருக்கிறது. கண்டிப்பாக இன்னைக்கு 4 முனை போட்டியா இருக்கலாம் களத்தில். அதை நீங்க வாக்கு போடுகின்ற அறைக்கு போகின்ற போது 2 முனை போட்டியா பார்க்கணும். ஆனா கடைசியில் அதை 1 முனை போட்டியா தான் பார்க்கணும். ரெட்டலைக்கு மட்டும்தான் ஓட்டு குத்தணும். இல்ல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும். 234 தொகுதியும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றது என்ற அறிவிப்பு மட்டும் தான் வரணும். இல்லைனா தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை கொண்டு வர முடியாது, தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியாது. இந்த கேடுகட்ட ஆட்சியும் இந்த கேடுகட்ட முதலமைச்சரும் வெளிவருகின்ற போது வெக்கப்படணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றார். ஏன் திடீர்னு இந்த மாதிரி கடுமையான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வீட்டில் நம்ம கௌரவமா வெளிவர முடியல. ஆனா 10,62,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த முதலமைச்சரால தைரியமாக மக்கள் முன்பாக வர்றதுக்கு என்ன யோகிதை இருக்குதுன்னு கேட்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டு மீதும் 4 லட்சம் கடன் இருக்குது. கடன் இன்னைக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி கட்டில ஏறின பிறகு பணமாக எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுமா? வெறும் 20 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கிட்ட இருந்து புடங்கந்து எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு தலையில் இருந்தும் 3200 ரூபாய் பிடிங்கி இருக்கிறாங்க. அப்போ வெறும் 20 ரூபாய் கொடுத்துட்டு 3200 ரூபாய் பிடிங்கி இருக்கிறாங்க நம்ம கிட்ட. எத்தனை பேர் குடிநோயாளி, எவ்வளவு பேர் செத்தான். அந்த செத்ததுக்கான பரிகாரம் என்ன? 10 லட்சம் ரூபாய் தானா? போன உயிர் வந்துடுச்சா? அட வேங்க வயல்ல குடிநீர்ல மலம் கலந்தாயா? எங்கேயாவது இந்த ஆட்சியில அவலங்கள் நடந்த மாதிரி வேற எங்கேயாவது நடந்திருக்குதா அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறார். அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு பாலியல் தொந்தரவுகள், பள்ளி மாணவிகளை சீரழித்த கொடுமை, ஏன் நீதிமன்றத்துக்குள்ளேயே வழக்கறிஞர் வெற்றி படுகொலை, அப்புறம் விஓக்கள் அவங்க அலுவலகத்திலே வெற்றி படுகொலை, மணலை தடுக்க முடியல, கல் உடைக்கிறதை தடுக்க முடியல, தண்ணீர் திடுவதை தடுக்க முடியல, கழிவுநீர் கலப்பதை தடுக்க முடியல, கட்சிக்காரனே எல்லாம் செய்யறான். இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்யறவனுக்கும் கள்ள மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பணத்தை மாத்துறவனுக்கும் ஒரே அமைச்சர் 3 விதமான ஊழல் செய்ததும் இந்த ஆட்சியில தான்யா. இதுக்கு இந்த ஆட்சி வெக்கப்படணுமா இல்லையா? அது மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஏஐ மாநாட்டை கிண்டல் பண்ணாராம். சங்கிகளுக்கு ஏஐ மாநாடு கூட நடத்த தெரியல அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும்
எஸ்ஐஆரை பற்றி வாய் கிழிய பேசுவாரு. ஆனால் அந்த எஸ்ஐஆருக்கு விரிவாக்கமே தெரியாது. அப்படி இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் தான் ஏஐ மாநாட்டை கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருக்கின்றார். இளையோர் காங்கிரஸ் கட்சிக்காரங்க அரை நிர்வாணத்துடன் போய் ஏஐ மாநாட்டில் அராஜகம் பண்ணாங்க. பொதுமக்கள் அடித்து துரத்தினாங்க. சூப்பரா இருந்தது பார்த்ததுக்கு. சட்டை மட்டும் போடாம போயிட்டு போராட்டமாடா பண்றீங்க, பேண்ட்டும் வேணாடான்னு சொல்லிட்டு அடித்து நொறுக்கின காட்சியை நம்ம நல்லா பார்த்தோம். ஸோ உலக அளவில் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம நாடு தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம நாட்டு மீது இப்போதான் நம்பிக்கை வந்திருக்கிறது அறிவியல் வளர்ச்சியில். அதில் புதிய தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய ஏஐயை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நாம எந்த அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கின்ற ஒரு நம்பிக்கூட்டும் விதமாக ஒரு மாநாடு நடத்துகின்ற போது அந்த மாநாட்டில் எப்படி காங்கிரஸ் கட்சிக்காரங்க நடந்துக்கணும் என்ற விஷயமான தெரியல. அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டிக்க தெரியல. ஆனால் சங்கிகளால் ஏஐ மாநாடு நடத்த தெரியல அப்படின்னு பேசுறாராம். அது மட்டும் கிடையாது, ராகுல் காந்தியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் யாரால கொண்டு வரப்பட்டார், இல்ல மக்கள் இருந்து எழுந்து வந்தாரா? அதனாலதான் மக்கள் பிரச்சனை தெரியாத காரணத்தினால காங்கிரஸ் ஆனது தொடர்ந்து தோல்வி அடைகிறதா. உதயநிதி ஸ்டாலின் வந்து அடுத்தது திமுக தொடர்ச்சியா தோல்வி அடைகிறதா பாப்பாராம். ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நம்மளை முன்னிறுத்த என்னடா அது நம்ம கட்சி தொடர்ச்சியா தோல்வி அடைந்துகிட்டே வருது, ஏன் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை நோக்கி போல அப்படின்னு அவரு இப்பதான் சிந்தித்து கொண்டு இருக்கிறாராம். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இனி வருங்காலத்துல என்னடா இது நம்மள திமுகவில் முன்னிறுத்தின பிறகு திமுக ஏன் தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே வருது அப்படின்னு யோசிக்க தான் போறாரு. அந்த காலத்தை நம்ம பார்க்க தான் போறோம். ஏன்னா இவங்கெல்லாம் களத்துல இறங்கி வேலை பார்ப்பது கிடையாது, அப்பனால மேல வந்தவங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுகவுக்கு அப்பட்டமா பொருந்தும். நம்ம ராகுல் காந்திக்கும் ஒன்றும் தெரியாது, நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒன்றும் தெரியாது. அதனால சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பேசி யாரையாவது கலாய்க்கிறோம் என்ற போர்வில நாட்டையே கேவலப்படுத்துவாங்க. அதை தாண்டி வேற என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ மாநாடு தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு அண்ணாமலை அவர்கள் வச்சு விளாசினாரு. ஸோ மொத்தத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டாரா இல்லையா? போட்டியிட்டாரு. ஆனால் அந்த தொகுதி போட்டியிடுவதற்கு முன்பாக எப்படி இருந்ததோ அப்படியே தானே இருக்குது. ஏதாவது மாற்றம் இருக்குதா? மழை வந்தா தண்ணீர் வெடிக்கிறதா? இல்ல பிரச்சனை வந்தா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்க முடியுமா? விஐபி தொகுதி என்கின்ற போது எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்க வேண்டும். ஆனா அந்த மக்களை கண்டுகொள்ளாத உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகத்தான் இருக்கின்றார். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நள்ளிரவுல ஏதோ ஒரு படத்தை ஷேர் பண்ணிட்டு பிறகு வாங்கி கட்டி கொள்வார். அது மட்டும் இல்ல, நாயுடன் போட்டோ எடுத்து போட்டு 24 மணி நேரம் அந்த படத்தை பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருப்பார். இல்ல சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பார். அது மட்டும் இல்ல, கண்டனங்கள் வந்து வலுத்துச்சுன்னு வச்சுங்களேன், கேஸுக்காக நீதிமன்றமா போய் வருவார். இவரும் துணை முதலமைச்சர் தான், ஆந்திராவில் இருக்கிறவரும் துணை முதலமைச்சர் தான். அங்க துணை முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அந்த மாநிலத்துக்கு என்ன கொண்டு வரணுமோ அதை கொண்டு வருகின்றாங்க. இன்னைக்கு கூகுள் வந்து டேட்டா ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை அங்க கொண்டு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலான முதலீடு. ஆனா நம்ம துணை முதலமைச்சர் 5 ஆண்டு காலமா இருக்கிறார். எவ்வளவு பவர்ஃபுல் மினிஸ்டர். அது மட்டும் இல்ல, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராகவும் இருக்கின்றார், விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கின்றார். 1000 விளக்கு தொகுதியோ இல்ல சேப்பாக்கம் தொகுதியோ திருவல்லிக்கேணி தொகுதியோ இந்த இடங்கள்லாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? எதற்காக நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடணும்? ஒரு முறை இந்த தெருவில் இருக்கிறவங்க போய் என்னங்க பண்ணீங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேளுங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா மீண்டும் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இல்லைன்னு வச்சுக்கலாம் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு நம்ம துணை முதலமைச்சர் வந்து லேட்டா எழுந்திருப்பதும், வம்பிழுப்பதை தவிர, வடக்கு தெற்கு என்று பேசுவதை தவிர, ஒன்றிய அரசு என்று சொல்லி வம்பிழுப்பதை தவிர ஆக்கப்பூர்வமாக தமிழகத்துக்கு துணை முதலமைச்சர் இருந்து என்ன பண்ணார், இல்ல அவர் தொகுதிக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டாரு. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருக்குதான். ஏப்பா ஏதாவது டேட்டா இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கிட்ட வந்து நம்ம கேட்டோம்னா, நான் வந்து சட்டமன்றத்திலே மொத்த டீட்டெயிலே விடுறேன்பா அப்படின்னு சொல்லுவாராம். எதுக்கு தெரியுமா? சென்ற ஆட்சியை விட எங்க ஆட்சியில பெண்கள் வந்து பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்குது அப்படின்ற விஷயத்த மத்திய அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டவே இல்லையா. ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றம், ஆண்களுக்கு எதிரான குற்றம், குழந்தைகளுக்கு எதிரான குற்றம், பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் என்று சொல்லிட்டு குற்ற வகைகளை பட்டியலிட்டு
ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டையும் மத்திய அரசு கொடுப்பாங்க. பிறகு தேசிய குற்ற காப்பக ஆவணமானது எந்தெந்த மாநிலத்தில் குற்றங்கள் பெருகி இருக்குதா குறைந்து இருக்குதா அப்படின்ற விஷயத்தை வெளியிடுவாங்களாம். ஆனால் நம்ம தமிழக அரசாங்கமானது 2023 2025 வரைக்கும் எதையுமே பார்த்தா மத்திய அரசாங்கத்துக்கு புள்ளி விவரத்தை கொடுக்கலையா. ஆனாலும் மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின் படி ஆண்டுக்கு ஆண்டு 8% பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறதா. அப்பா இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு கொள்ளடிச்சிருக்காங்க. இங்க தொழிலை தொடங்க வேண்டும் என்றால் நம்ம துணை முதலமைச்சர் போய் பார்க்கணும், அவங்க மருமகனை போய் பார்க்கணும், அதோட திமுகவுடைய ஆடிட்டரை போய் பார்க்கணும், கடைசியில் முதலமைச்சர் கிட்ட கையெழுத்து வாங்கணும். அவங்க மனைவி இருக்காங்க தெரியுமா, அவங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் நாங்க தெய்வ நம்பிக்கை கொண்டவங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு ஒப்பந்தத்தை விடணும்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கிட்ட வர போய் கேட்கணும். மொத்தத்தில் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும் போய் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அனுமதி பெற்றுக் கொண்டு வந்து அதற்கு பிறகு தொழில் தொடங்கத்துக்கு எவன் வருவான்? அந்த மாதிரியான குடும்ப ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர்கள் வேண்டுமா? இல்ல குடும்ப ஆதிக்கமே இல்லாம மக்களுக்காக உழைக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி வேண்டுமா அப்படின்னு கேட்டாரு. ஆக மொத்தத்துல திமுக இந்த 5 ஆண்டு காலத்துல என்னென்ன அக்கிரமங்கள்லாம் செஞ்சிருக்குது அப்படின்றத ஒட்டுமொத்தமான பட்டியலிட்டாரு. ஆக மொத்தத்துல எத்தனையோ பேர் போட்டியிடலாம், ஆனால் உண்மையாக களத்துல நிற்பது யாரு அப்படின்றத அண்ணாமலை தெள்ள தெளிவாக சொன்னாரு. ஸோ மக்களுடைய பிரச்சனை புரிந்து கொண்டு மக்களுக்காக என்ன செய்ய போறோம் என்று வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலேன், அது கடன் இல்லாம நிறைவேற்ற முடியுமா என்று புரிந்து கொண்டு அவருக்கு ஓட்டு போடுங்கப்பா. அப்பேற்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஓட்டு போடுங்க. மழை காலத்துல முதல்வரையும் பார்க்க முடியாது, துணை முதலமைச்சரையும் பார்க்க முடியாது, இல்ல திமுக காரனையும் பார்க்க முடியாது. அவன் வந்தா குடிச்சு விடுது அடிக்கடி தான் பண்ணுவான். ஆனா அதிமுக இருக்கிறவங்க அடிக்கடி வருவாங்க. மழை நேரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க ஆபத்து நேரத்தில் கூட நின்று அவங்க கிட்ட என்ன வேணுமோ கேட்டு வாங்கலாம். அவசரமா எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு கூட மிரட்டலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க மக்களோட நெருக்கமாக இருப்பாங்க. திமுக காரனை வட்ட செயலாளரை கூட நம்ம கேள்வி கேட்க முடியுமா? ஸோ திமுக என்றாலே குற்றவாளிகளுடைய கூடாரம். அதுக்கெல்லாம் ஓட்டு போட்டு மீண்டும் கொண்டு வந்துடாதீங்களா சாமி. அதுக்கப்புறம் பிரிவினை அரசியல் பண்ணி நம்ம மூளையை மழுங்கடிக்க செய்து நம்மளை ஒட்டு மொத்தமாக கொள்ள அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் 10 ரூபாய் நோட்டில் கடைசியில் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை சுழிச்சு இத்தனை கோடி உனக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மூலமாகவே தமிழகத்தை கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. அவாலா பணமாக மாற்றி வச்சிருக்காங்க. ஒரு அமைச்சரே இவ்வளோ கொள்ளடிச்சாருன்னா கிட்டத்தட்ட 41 துறை இருக்குது. 41 துறை அமைச்சர்கள் எவ்வளோ கொள்ளடிச்சிருப்பாங்க. ஸோ மீண்டும் திமுக ஆட்சி வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் இருந்து மாணவிகள் இருந்து பொதுமக்கள் வரைக்கும் ஆயா பாட்டியில் இருந்து எப்படி எல்லாம் இந்த திமுக ஆட்சியில அல்லோல கொல்லோல படுறாங்க அப்படின்னு நீண்ட பட்டியலை வாசித்து இந்த மாதிரியான ஒரு மட்டமான ஆட்சியை யாரும் செஞ்சதே இல்லை, மீண்டும் மட்டும் தேர்ந்தெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா பேசி முடிச்சாரு. ஸோ இன்னைக்கு அரசியல் களத்தில் ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய ஒரே கட்சி அதிமுக. அவருடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வரணும் என்று முடிவாக தெரிவித்தார். மொத்த பேரும் நீங்கள் அதிமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. ஸோ பார்க்கலாம் அண்ணாமலை சொல்ல தட்டாமல் பாஜகவினராவது கடைப்பிடிக்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு என்ன நடக்கும், காசு கொடுத்து கடைசியில் நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லியும் முடித்தார் அண்ணாமலை. ஏன்னா நம்மளை 5 வருஷமாக கொள்ளடிப்பாங்களாம், கடைசியில் கையில் கொஞ்சம் காசு கொடுப்பாங்களாம். ஆனால் இவங்க செஞ்ச அத்தனை தப்பு நம்ம மறந்துட்டு அவங்களுக்கே ஓட்டு போடுவோமா. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி செய்யாதீங்க. ஏன்னா திமுக எவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்க, என்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சாலைகளிலிருந்து மருத்துவமனைகளிலிருந்து அதுக்கப்புறம் விவசாயத்துக்கான வழிகளிலிருந்து எதுவுமே பண்ணலைங்க. தயவு செய்து பெரியாரை மட்டும் பேசினார் என்பதுக்காக ஓட்டு போட்டு தொலைக்காதீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாரு. 20,000 தெருமுனை கூட்டங்கள் நாங்கள் போதான் போகிறோம், திமுகவை சாய்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு திமுகவினுடைய பணம் என்னும் மலை மீது மண்டைய மோதி மண்டை உடையாம இருந்து வெற்றி பெறுகின்றார்களா என்று பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.